சிகரெட் பிடிக்கிறோம், பாக்கு போடுறோம், நம்ம குடிக்கிறோம், இந்த கையினால ஆன்ஸ் போடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து கைகளிலே நாம் செய்த பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணி வைத்து அடித்தார்கள். பாவம் செய்தது மனிதன், பாவம் செய்யாதவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய தண்டனையை சிலுவையில் அவர் வாங்கினார். அன்பானவர்களே, நம்முடைய கால்கள் தான் தவறான இடங்களுக்கு போனது, தவறான காரியத்துக்கு போனது. நாம் கால்கள் தவறான பாவத்துக்கு வழியில போனபடியால், தவறான இடத்துக்கு போனபடியால், ஆனா இயேசு கிறிஸ்துவின் கால்களிலே பரிசுத்தமான கால்கள், அந்த சிலுவையில 2 கால்களை வச்சு 7 இன்ச் ஆணி வைத்து கட்டியோடு உருவ கதற ரத்தமெல்லாம் சிந்து அவரை உருவ அடித்தார்கள். நம்முடைய இருதயம் தான் இன்னைக்கு தீமைகளை நினைக்கிறது, பாவமானதை நினைக்கிறது, தீமையை யோசிக்கிறது. ஆனா பாவம் செய்து மனிதனுடைய இருதயம், ஆனா அதோடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஈட்டினாலே அவருடைய இருதயத்தை குத்தி கெடுத்தார்கள். நாம் செய்த சரியத்தை செய்த பாவத்துக்காக வாரினாலே அங்கங்கமாக இயேசுடைய சரீரத்தை அங்கங்கமாக பிட்டி எடுத்தார்கள். அவர் சரீரத்துக்கு எல்லா ரத்தத்தையும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தினார். நமக்காக சிலுவிலே இந்த பூமியில நீ நல்லா இருக்க வேண்டும் சொல்லி எந்த மனிதன் கண்ணீர் விட்டு இருக்கிறான்? எந்த தெய்வம் உனக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறது? நீதான் தெய்வத்துக்கு முன்னாடி நான் நல்லா வாழ வேண்டும் சொல்லி நீ கண்ணீர் விடுகிறாய். ஆனா நீ நல்லா இருக்க வேண்டும், நீ மரித்து நரகத்து போக கூடாது சொல்லி இயேசு சிலுவையிலே உனக்காக கண்ணீர் விட்டார். இந்த உலகத்தில் எந்த மனிதன் உனக்காக ரத்தம் சிந்தினா, எந்த தெய்வங்கள் உனக்காக ரத்தம் சிந்தினது? ஆனா இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னித்து நீ நித்திய ஜீவன் அடைய வேண்டும் சொல்லி அவர் சரீரத்தில் எல்லா ரத்தத்தையும், உடம்புல ஒரு சொட்டு கூட ரத்தம் வைக்காமல் எல்லா ரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினார். இந்த உலகத்தில் எந்த மனிதன் உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்? எந்த தெய்வங்கள் உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறது? மனிதன் தான் தெய்வங்களுக்கு முன்பதாக உயிர் பலி செலுத்துகிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவோ நீ வாழ வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு யாரெல்லாம் தன் இருதயத்திலிருந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று உள்ளத்தில் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது நீங்கள் யாரவனா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் வந்து விட்டார்கள், இவங்களுடைய கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள் நினைக்காதீங்க. இந்த இயேசு உங்களையும் படைத்தவர், அவர் உங்களையும் நேசிக்கிறார். அவர் கிறிஸ்துவுடைய தெய்வம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் படைத்தவர் அவர்தான். எல்லா மனிதனுக்காக ரத்த சிந்தி மரித்தவர் அவர்தான். நீங்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் போதும். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் சாபங்களை நீக்குங்க சொல்லுங்க. இயேசு நிச்சயம் உன்